Hey there, welcome back. இந்த வீடியோட அஜெண்டா இதெல்லாம் தான். Pause your video to know your agenda. Let's start. இப்போ ஒரு யூசர் எப்படி Salesforce orgல லாகின் பண்ணுவாங்க? அதுக்கு உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு login.salesforce.com தான் வந்து URL. அந்த URLக்கு நேவிகேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸில் லேண்ட் ஆயிடுவீங்க. இதில் உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் கொடுங்க. ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் லாஸ்ட் லாகின் எய்தர் நீங்கள் இந்த பேஜில் லேண்ட் ஆவீங்க இல்லைன்னா செட்டப் பேஜில் லேண்ட் ஆவீங்க. செட்டப் பேஜ்னா வந்து இதோ காட்டுறேனே, இதுதான் செட்டப் பேஜ்னு சொல்லுவாங்க. செட்டப் பேஜுக்கு நேவிகேட் பண்ணுறதுக்கு இங்கே கியர் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு செட்டப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டப் பேஜுக்கு நேவிகேட் ஆகிடுவீங்க. ஓகே, செட்டப் பேஜ் நேவிகேஷன் பார்த்தாச்சு. இப்போ செட்டப் பேஜ்னா ஆக்சுவலாக என்ன தான்? இப்போ ஆஸ் அ டெவலப்பர் ஆர் அட்மின் வந்து ஒரு பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட் தகுந்த மாதிரி அந்த சிஆர்எம் நிறைய கான்ஃபிகரேஷன் பண்ணி தருவாங்க, ஓகேவா? அந்த மோஸ்ட் ஆஃப் தி கான்ஃபிகரேஷன்லாம் வந்து இந்த செட்டப் பேஜில் தான் நம்ம பண்ணுவோம். இன்னும் சொல்லணும்னா டெவலப்பர் அண்ட் அட்மின் வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம் இந்த பேஜில் தான் வந்து அவங்களோட கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க பிஸ்னஸஸ்க்கு. இப்போ நம்மளோட கிளைண்ட் இருக்காங்க இல்லையா, நம்ம எபிசோட் 1ல சினாரியோ பார்த்தோம்ல, ஏபிசி யூனிவர்சிட்டி. அந்த கிளைண்ட்டுக்கு வந்து இந்த பேஜுக்கான ஆக்சஸே தர மாட்டோம். அவங்களுக்கு இன்னும் சொல்லணும்னா இந்த கியர் ஐக்கானே அவங்களுக்கு தெரியாது. இன்ஸ்டெட் அவங்க அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா இது சேல்ஸ்ஃபோர்ஸோடைய பேக் எண்ட் மாதிரி. அண்ட் எண்ட் யூசர்ஸ் நம்மளோட கிளைண்ட்லாம் வந்து அப்ளிகேஷன்ஸ் தான் டைரக்ட் ஆக்சஸ் பண்ணுவாங்க. இப்போ அப்ளிகேஷன்ஸ் எப்படி பார்க்கறது? இங்கே 9 டாட்ஸ் இருக்கு இல்லையா, இது பேர் தான் ஆப் லான்ச்சர்னு சொல்லுவாங்க. ரிமெம்பர், இது பேர் தான் ஆப் லான்ச்சர்னு சொல்லுவாங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கான இருக்கிற அப்ளிகேஷன்ஸ்லாம் இங்கே லிஸ்ட் டவுன் ஆயிருக்கும். வியூ வால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராடர் வியூ காட்டும். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ உங்களுக்கு சேல்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இவங்க சேல்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இதுதான் வந்து சேல்ஸ் அப்ளிகேஷன், இப்படி தான் இருக்கும். ஸோ நம்மளோட கிளைண்ட் இருக்காங்கள, அவங்களாம் வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் தான் ஆக்சஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த கியர் ஐக்கானே அவங்களுக்கு தெரியாது. ஸோ தட் அவங்களால செட்டப் பேஜை ஆக்சஸ் பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ணவும் கூடாது அவங்க. ஓகே, இப்போ இந்த இன்டர்ஃபேஸ் இருக்குது இல்லையா, இதுதான் வந்து லைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி சேல்ஸ்ஃபோர்ஸ். லைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்னா சேல்ஸ்ஃபோர்ஸ் ஒரு கட்டத்தில் அவங்களோட ஓல்டு யூஐயை அப்கிரேட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து லைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறாங்க. அண்ட் பிஃபோர் அப்கிரேடேஷன் கிளாசிக் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. இன்னமும் அந்த கிளாசிக் இன்டர்ஃபேஸ் உங்களால் பார்க்க முடியும், பட் யாருமே இந்த கிளாசிக் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறதில்ல. அண்ட் சேல்ஸ்ஃபோர்ஸும் வந்து எந்த நியூ ஃபீச்சர்ஸும் கிளாசிக் வெர்ஷனுக்கு ரிலீஸ் பண்ணுறதில்ல. இப்போ கிளாசிக் வெர்ஷனுக்கு எப்படி நேவிகேட் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இங்கே உங்களுடைய ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்விட்ச் டு கிளாசிக் லேஅவுட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிளாசிக் எக்ஸ்பீரியன்ஸில் லேண்ட் ஆயிடுவீங்க. ஆக்சுவலாக சேல்ஸ்ஃபோர்ஸ் வந்து லைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்கிரேட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களோட யூஐ வந்து இவ்வளோ மோசமாக தான் ஆக்சுவலாக இருந்திருக்குது. பட் அப்கிரேடேஷனுக்கு அப்புறம் இட் வாஸ் லுக்கிங் ஸோ குட் யூனோ. இப்போ இங்கே வந்து ஸ்விட்ச் டு லைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூ வில் பி பேக் டு தி லைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்கள் கிளாசிக் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ரொம்ப கவலைப்பட வேணாம். ஏன்னா நம்ம ரியல் டைமில் இந்த கிளாசிக் லேஅவுட்டுக்கே போக மாட்டோம். வி வில் பி இந்த லைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி. இப்போது உங்களோட கம்பெனி இன்ஃபர்மேஷன் எப்படி பார்க்குறதுன்னு பார்ப்போம். நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் இருந்து ஆர்குன்ற ஒரு வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆர்குனா ஆக்சுவலாக ஆர்கனைசேஷனை தான் ஷார்ட் டேர்மாக ஆர்குன்னு சொல்கிறோம். பட் ஆர்கனைசேஷன்னா என்ன? நம்ம சினாரியோ 1ல ஏபிசி யூனிவர்சிட்டி சேல்ஸ்ஃபோர்ஸ் கிட்ட இருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குச்சுன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ ப்ராடக்ட் வாங்கினவனே சேல்ஸ்ஃபோர்ஸ் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட சர்வரில் ஒரு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிடுவாங்க நம்மளுக்குன்ட்டு. அண்ட் அந்த ஸ்பேஸை தான் வந்து நம்ம ஒரு ஆர்கு இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் சொல்கிறோம். ஓகே, நம்ம கம்பெனி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எப்படி பார்க்கறதுன்னா மறுபடியும் செட்டப் பேஜுக்கு போகணும். செட்டப் பேஜ் எப்படி போகிறது? இந்த கியர் ஐக்கான் கிளிக் பண்ணி செட்டப் பண்ணுற பட்டன் கிளிக் பண்ணணும். அண்ட் இந்த இடத்துல குவிக் ஃபைண்டுன்னு இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு கம்பெனி இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ண போகிறேன்.
இந்த கம்பெனி இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா இந்த கம்பெனி இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட கம்பெனியோட ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு இந்த பேஜ்லேயே தெரிஞ்சிடும். உங்கள் கம்பெனி பேர் என்ன, யார் பிரைமரி கான்டாக்ட், அந்த பிரைமரி கான்டாக்டோட ஃபோன் நம்பர் என்ன, டிஃபால்ட் லாங்குவேஜ், டைம் ஜோன். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கும். மோஸ்ட் ஆஸ் அ டெவலப்பராக நாங்கள் இந்த பேஜ் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா டேட்டா எவ்வளோ கன்சியூம் ஆயிருக்கு அண்ட் ஃபைல் ஸ்டோரேஜ் எவ்வளோ கன்சியூம் ஆயிருக்குன்றத பார்க்கறதுக்காக, அண்ட் தென் இன்னும் ஆர்க் எடிஷன் இவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்றத பார்க்கறதுக்காகவும் இந்த பேஜ் நாங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். பட் தேர் ஆர் plenty other informations as well. இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கனைசேஷன் ஐடி இருக்கு இல்லையா? நான் சொன்னேன்ல ஒரு கிளையண்ட் வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ் கிட்ட இருந்து ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணப்ப அவங்களுக்கு ஒரு ஆர்க் அலோகேட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஈச் ஆர்க் வில் பி ஹேவிங் தேர் யூனிக் ஐடி. இந்த டெவலப்பர் எடிஷனோட ஆர்கோட யூனிக் ஐடி வந்து இதுதான். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் ஐடி ஒன்று இருக்கும். இன்ஸ்டன்ஸ் ஐடினா உங்களோட சர்வர் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு யூனிக் ஐடென்டிஃபையர் தான் இன்ஸ்டன்ஸ் ஐடி. ஸோ நம்ம பார்ப்போமா இந்த இன்ஸ்டன்ஸ் எங்க இருக்குன்ட்டு. நான் இந்த இன்ஸ்டன்ஸை காப்பி பண்ணிக்கிறேன். கூகுளில் போயிட்டு ஃபைண்ட் மை இன்ஸ்டன்ஸ் சேல்ஸ்ஃபோர்ஸ்ன்னு சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்கே தான் வரும். அது ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பை இன்ஸ்டன்ஸில் உங்களோட இன்ஸ்டன்ஸ் ஐடி கொடுக்கணும். என்டர் கிளிக் பண்ணீங்கன்னா தெரியும் என்னோட சர்வர் ஆக்சுவலாக இந்த ஆர்க் வந்து மும்பை லொக்கேஷனில் இருக்க சர்வரில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டைப் வந்து ஹைப்பர் ஃபோர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி சேல்ஸ்ஃபோர்ஸ் அவங்களோட சர்வர்ஸை 3 மெயின் கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. நான் ஹைப்பர் ஃபோர்ஸ், கவர்மெண்ட் கிளவுட் அண்ட் ஹைப்பர் ஃபோர்ஸ். இப்போ சேல்ஸ்ஃபோர்ஸ் இனிஷியல் டேஸ்லலாம் வந்து அவங்களோட ஓன் டேட்டா சென்டர்ஸை பில்ட் பண்ணாங்க இல்லையா, அதெல்லாம் தான் ஹைப்பர் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் டியூ டு இன்க்ரீஸ் இன் கஸ்டமர் வால்யூம் அவங்க நியூ டேட்டா சென்டர்ஸ் பில்ட் பண்ணாமல் பப்ளிக் கிளவுட் ப்ரொவைடர்ஸ் லைக் அமேசான், மைக்ரோசாஃப்ட், கூகுளில் அவங்களோட கஸ்டமர் டேட்டாவை போஸ்ட் பண்ணாங்கன்னா அதுதான் வந்து ஹைப்பர் ஃபோர்ஸ். மெயினாக பார்த்தீங்கன்னா சேல்ஸ்ஃபோர்ஸ் ஏடபிள்யூஎஸோட கொலாபரேட் பண்ணி ஏடபிள்யூஎஸ் சர்வரில் கஸ்டமர் டேட்டாவெல்லாம் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் கவர்மெண்ட் கிளவுட்னா இட் இஸ் ஸ்பெசிஃபிக்லி அலோகேட்டட் ஃபார் தி யூஎஸ் கவர்மெண்ட்ஸ். இப்போ நான் நியூ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு வாட் இஸ் கவர்மெண்ட் கிளவுட் இன் சேல்ஸ்ஃபோர்ஸ்ன்னு போட்டேன்னா Salesforce Government Cloud is a secure, dedicated version of the Salesforce platform built specifically for US public sector organizations and contractors. So, இதெல்லாம் தான் வந்து different types of instances or different types of servers that Salesforce provides. ஸோ இப்போ இன்ஸ்டன்ஸ் ஐடினா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன் another இன்ஃபர்மேஷன் மெயினாக இங்கே என்ன பார்க்கலான்னா யூசர் லைசன்சஸ். ஆக்சுவலாக நீங்கள் இந்த ஆர்கில் ஒவ்வொரு யூசர் கிரியேட் பண்ணுறப்பையும் ஒரு யூசர் லைசன்ஸ் அலோகேட் பண்ணணும். மோஸ்ட்டாக வந்து நம்ம சேல்ஸ்ஃபோர்ஸ் இல்லை சேல்ஸ்ஃபோர்ஸ் பிளாட்ஃபார்ம் லைசன்ஸ் தான் நம்ம எண்ட் யூசர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் எத்தனை லைசன்ஸ் ஆக்டிவாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு இந்த பேஜ் யூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு 4 லைசன்ஸ் இருக்குது. பட் யூஸ்டு 2 லைசன்சஸ், ரிமைனிங் வந்து இன்னும் 2 லைசன்ஸ் தான் இருக்குது. ஓகே, இப்போ கம்பெனி இன்ஃபர்மேஷன் எப்படி பார்க்கறது, அதெல்லாம் எப்படி மாடிஃபை பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அண்ட் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் இல்லை பர்சனல் ப்ரிஃபரன்சஸ்லாம் மாடிஃபை பண்ணணும்னா இங்கே உங்களோட வியூ ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகும். உங்களோட இமெயில், நிக்நேம்லாம் மாற்றிக்கலாம். அண்ட் நாட் ஓன்லி தட், உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக டைம் ஜோன் அண்ட் லாங்குவேஜ்லாம் சேஞ்ச் பண்ணனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கம்பெனி இன்ஃபர்மேஷனில் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது எல்லா யூசருக்குமே ரிஃப்ளெக்ட் ஆகும். வேறஸ் பர்சனல் இன்ஃபர்மேஷனில் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களோட யூசருக்கு மட்டுமே அது சேஞ்ச் ஆகும். சில யூஸ் கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் கிளைண்ட்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களோட ஆர்கோட செட்டிங்கில் அவங்களோட ரெஸ்பெக்டிவ் டைம் ஜோன் செட் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம இந்தியாவிலேருந்து ஒர்க் பண்ணுறதுனால நீங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷனில் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான டைம் ஜோன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நாட் ஓன்லி தட், உங்களோட லாகின் ஹிஸ்ட்ரிலாம் பார்க்குறனாலும் இங்கே வந்து பார்த்துக்கலாம். அண்ட் உங்களோட பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தேர் ஆர் ஆல்சோ மல்டிபிள் அதர் ஆப்ஷன்ஸ். நீங்கள் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. வி வில் பி எக்ஸ்ப்ளோரிங் இன் அப்கமிங் வீடியோஸ். அண்ட் உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ எப்படி சேஞ்ச் பண்ணலான்னா இங்கே உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டெட் ஆஃப் கிளிக்கிங் செட்டிங்ஸ் உங்களோட நேமே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இங்கே வந்து உங்களோட ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆசம். இந்த எபிசோடோட யூஸ் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனி இன்ஃபர்மேஷனை பிலோ டீட்டெயில்ஸ் படி மாடிஃபை பண்ணிவிடுங்க.
அண்ட் உங்களோட இன்ஸ்டன்ஸ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் சேல்ஸ்ஃபோர்ஸ் ஹைப்பர்ஃபோர்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா, அதோட அட்வான்டேஜஸ்லாம் லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட நிக்நேம் சேஞ்ச் பண்ணுங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷனில் போயிட்டு. அண்ட் ஃபைனலி உங்களோட ப்ரொஃபைல் இமேஜும் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஆப்ஜெக்ட் ஃபீல்டு ரெக்கார்ட்னா என்னன்ட்டு இன் டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்யூ, பபாய்.